Hi, Dad. Hi, my son. How are you? Fine, Dad. பத்திய மேனேஜர் பழைய ஸ்டேஜ் போயிட்டு வந்தாலும் இந்தியன் சென்டிமெண்ட் மறக்காம இருக்கான். என்ன என்ன இருக்கார? அதை பத்தி தான் விமலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பட்ட பகல்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை துரத்திட்டு போய் கொலை பண்ண பார்த்தான். அவ என் வண்டியில விழுந்ததுனால நான் அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டேன். தமிழ்நாட்டில இப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பிரச்சனைங்கிறது உலகம் பூரா இருக்குப்பா. அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியுது. சரி, அதோட how was your training? It was great, Dad. பிசினஸ் மேனேஜ்மெண்ட்காக ஒரு ஃபேக்டரியில 3 மாசம் ட்ரைனிங் எடுத்தேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. நாளைக்கே நீங்க எனக்கு ஒரு ஃபேக்டரி படிச்சு பாருங்களேன். உலகமே பேசுற அளவுக்கு நான் முன்னுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். பாம்பேல உனக்காக ஒரு ஃபேக்டரி பார்த்து வச்சிருக்கேன். Wow, it's great. அதை சீக்கிரமா பேசி முடிச்சிடுறேன். Thank you, Dad. Take rest. Sure. மாஸ்டர், ஒரு டீ போடுப்பா. யாருப்பா மாஸ்டர்? நான் தான். நீ என்ன மாஸ்டர்? டீ போடுறேன்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கிற மாஸ்டர் யாரு? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் யாரு? குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்கிற ட்ரில் மாஸ்டர் யாரு? என்னன்னா நீ வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டீங்க. சினிமாவுல டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். ஓ. ரிங் மாஸ்டர் சொன்னாதான் சிங்கமே படிக்கட்டுல கால் எடுத்து வைக்க. மறுபடியும் சொன்னாதான் இன்னொரு கால் எடுத்து இப்படி வைக்க. அங்க மட்டும் மாஸ்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலை படிக்கட்டுல வைக்காது, மூஞ்சில வைக்க. ஐயோ அண்ணே, இது ஏன் அடி இல்ல, சிங்க அடி. அதுலயும் நான் கொஞ்சம் வீரமான ஜாதி ஆச்சா, அதான் அடிச்சோன்னு ரத்தம் வந்துருச்சு. என்ன ஜாதி? காதை கொடுங்க. அப்ப எங்க ஜாதி அடிச்ச ரத்தம் வராதா? வராது. இங்க வா. ஐயோ, என்ன ரத்தம் வந்துருச்சு? எங்க ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும்டா. அப்படியா? நான் நாயுடு. ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் முஸ்லீம், ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் ஐயர், ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன், வர்றது. நான் கிறிஸ்துவன், ரத்தம் வருதான்னு பார்த்தேன். மற்ற ஜாதிக்கெல்லாம் ரத்தம் வர்றத பார்த்தேன். நான் முதலியாரு. ரத்தம் வருதுப்பா. ஒத்துக்கிறேன்பா. எந்த ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும். நீ போ. போ. போங்க போங்க, வேலை பாருங்க. தம்பி, நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னண்ணே? ஏண்டா செவனேன்று இருந்த என்ன சிங்கம் கதையை சொல்லி ஜாதி சண்டை இழுத்து விட்டு என்ன கொல்ல பாத்தியடா? பாடுறா, இங்க பாடுறா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஏண்டா கிரிமினல் போறவன், கிரிமினல் பையா, ஆசீர்வாதம் வச்சிருக்கேடா, ஆசீர்வாதம் வச்சிருக்கேன். உன்னை கடிச்சே கொல்லேன் பாடுறா. சாரி. டாக்டர், நான் பிடிக்கலன்னா கீழே வந்திருப்பாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு எங்க ஆபத்து வந்தாலும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. என்னாச்சு தெரியலையே. நீ எதுக்கு இந்த வேலை செய்யற? நீ யூனியன் லீடர் ஆயிட்டல, யூனியன் ரூமுக்கு போ. பேப்பர் படிச்சுட்டு அப்படியே போய் காலையில தண்ணி போட்டிருக்கியா? நான் தண்ணி போடல, தண்ணி தான் என்ன போட்டுருக்குது. நிறுத்தா. தொழில தெய்வம் மதிக்கல நாம இப்படி குடிச்சிட்டு வேலைக்கு வரலாமா? உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சாயந்தரம் நீங்க குடிச்சா உங்க உடம்பு மட்டும் தான் வீணா போ. வேலை நேரத்துல குடிச்சிட்டு வந்தா உங்க உடம்பு மட்டும் இல்ல, இந்த பொருளும் முதலாளியோட பணமும் இதுக்கெல்லாம் மேல நம்ம உழைப்பு நாசமாயிடும். முதலாளி கிட்ட தொழிலாளிக்காக போராடுறேன்னா ஒரு தொழிலாளி தவறு செஞ்சா அதை நான் மன்னிக்க மாட்டேன். நாம எல்லாரும் சேர்ந்து மாணிக்கத்தை 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தலைவா, நீ சொல்றதா நியாயம். மாணிக்கத்துக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாதான் முதலாளிக்கு நம்ம நேர்மை தெரியும், மற்ற தொழிலாளிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். போ வெளிய. நீ பேர் எடுக்க என்ன பயன்படுத்திட்டல, நானும் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்ன பயன்படுத்திக்கிறேன். டேய் போட. போறேன் போறேன் போறேன், மறுபடியும் வருவேன்டா. மறுபடியும் ஒரு அப்பளம் யாருன்றத காட்டுறேன்டா. ரொம்ப நல்லவனா இருக்கானே, நமக்கு டேஞ்சர் ஆச்சு. முதலாளி ரொம்ப நல்லவனா இருந்தா அவனுக்கும் டேஞ்சர் தான். லீடர். ஓ ஓஹோ,
லீடர் யூனியன் லீடர் மிஸ்டர் யூனியன் லீடர். நீயா என் தங்கச்சி வீட்டுல இல்ல, நீ வெளியே போ. உன் தங்கச்சி வீட்டுல இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன். என்னது? நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு காமிக்கத்தா ஒரு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சு அவளுக்கு? வா ஒரு வாயா. ஒரு மனுஷனுக்கு லட்சக்கணக்கான பெண்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒருத்தி கிட்டதான் அவன் அடிமையாயிடுறான். அவ யார் தெரியுமா? யாரு? காதலி. காதலிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனுஷன் எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம். ஆனா தன் காதலனுக்கே அவ மனைவியா வரும்போதுதான் அந்த காதல் முழுமையடைகிறது. அப்படின்னா எல்லாரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறவங்களும் இருக்காங்க, கல்யாணத்துக்கு பிறகு தன் மனைவியை காதலிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாரும் காதலிக்கிறாங்க. உன் தங்கச்சிக்கு பேச கத்து கொடுத்த, படிக்க கத்து கொடுத்த, சமைக்க கத்து கொடுத்த, காதலிக்க கத்து கொடுத்தியா? யாரும் கத்து கொடுக்காம தன்னால வர்றதுதான் காதல். இதுக்கு மட்டும்தாயா உலகத்துல டீச்சரே கிடையாது. நானும் உனக்கு முக்கி முக்கி சொல்லி பாக்குறேன். அங்க பாரு, உனக்கு பின்னாடி பிறந்ததெல்லாம் எவ்வளவு அழகா விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எங்க அண்ணன் சம்மதிச்ச உடனே. உங்க அண்ணன் சம்மதிக்கலன்னா கல்யாணம் கிடையாது. அப்ப எனக்கும் கிடையாது. ராஜா, பாக்குற பெண்ணெல்லாம் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்ற ஆம்பளை நான் இல்ல. நான் ஒரு கோடீஸ்வர மகங்கிறதுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் முன்னுக்கு வரலாம். ஆனா நான் ஆசைப்படுறதெல்லாம் உன்னதான். ஐயோ, அண்ணே. வயசுக்கு வந்த தங்கச்சிக்கு வளையலையும் தாவணியும் வாங்கி கொடுத்திருந்தான்னு அவ படவை கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்றதை மறந்துட்டேன். அதனாலதான் கட்டிக்க போறோம் நீயே தேடிக்கிட்ட. சார் வேண்டாம், நீங்க பேசுறதை கேட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 7 வீட்டுல பொண்ணு எடுக்க உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிச்சா என் தங்கச்சி ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன். அண்ணே, நீ ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டா என்னன்னா தலையை வச்சு அது வாங்கி கொடுத்துருவான். நீ புருஷனுக்கு ஆசைப்படுறிய எப்படி வாங்கி கொடுக்க போறேன்னு தெரியல. உங்க தங்கச்சி மேல நீங்க எப்படி பாசம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எங்க அப்பா என் மேல அன்பு வச்சிருக்காரு. நிச்சயமா என் ஆசை நிறைவேற்றுவார். உங்க அப்பா யாரு? அருணகிரி காட்டன் மில்ஸ் ஓனர் மிஸ்டர் லோகநாதன். மன்னிச்சிருங்க சார், ஒரு கூலியோட வீட்டுல பொண்ணு எடுக்க உங்க அப்பா சம்மதிச்சாலும் உங்க கம்பெனி யூனியன் லீடர் வீட்டுல பொண்ணு எடுக்க சம்மதிக்க மாட்டார். வாமா போலாம். துளசி, என்ன மன்னிச்சிருமா? நீ எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்? நான் எது செஞ்சாலும் உனக்கு தெரிஞ்சுதான் செய்வேன். இது மட்டும்தான் உனக்கு தெரியாம செஞ்சுட்டேன். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ கவலைப்படாதம்மா, இதே மாதிரி ஒரு மாப்பிளைய நான் உனக்கு தேடி கட்டி வைக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாரோட மகனா இருந்தாலும் சரி, உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு அருமையான மாப்பிளைய தேடி கண்டுபிடிச்சு கட்டி வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு. என்னை கட்டிக்க போறவர்கிட்ட என்னை பத்தி என்னென்ன சொல்லுவ? என் தங்கச்சி படிச்சவ, எல்லா விஷயமும் தெரிஞ்சவ, ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவ, யாருக்கிட்டையும் மரியாதையா பழகக்கூடியவ, ஆடம்பர உலகத்துல அடக்கமா வாழ தெரிஞ்சவ, எதுக்கும் ஆசைப்பட மாட்டா, யாரையும் ஏமாத்த மாட்டா, பொய் சொல்ல மாட்டா. மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் சொல்ல போறியே, என் தங்கச்சி இதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை காதலிச்சிருக்கான்னு சொல்லுவியா? துளசி, யாரையும் ஏமாத்த மாட்டா, பொய் சொல்ல மாட்டான்னு நீ தானே சொன்ன. அப்படி பொய் சொல்லி ஏமாத்தி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த அண்ணன் சொன்னா அதையும் நான் செய்யறேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரே தப்பு உன் முதலாளி பிள்ளையை காதலிச்சதுதான். அது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டேன். ஆனா மறக்கல. அதுக்காக அவரை தான் எனக்கு கட்டி வைக்கணும்னு நான் வற்புறுத்தல. என் அண்ணனுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைக்கு மனைவியா இருக்கிறத விட இந்த அண்ணன் கூட வாழ்நாள் பூரா தங்கச்சியா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். இல்லம்மா, ஒரு பொண்ணு தாய்க்கு மகளாவும் அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறதுல பெருமை இல்ல. ஒரு ஆணுக்கு மனைவியாகி குழந்தையும் பெற்று தாய்மை அடையறதுதான் முழுமையான வாழ்க்கை. என் சுயநலத்துக்காக உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் விரும்பல. என் உயிரே போனாலும் என் முதலாளி மகன் தான் உன் புருஷன். அந்த பொண்ணை காப்பாத்தி அவளை மறுவாழ்வு கொடுத்த நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது நான் ஏன் தடையா இருக்கிறேன்? அவங்க அண்ணன் ஒரு சாதாரண கூலியா இருந்தாலும் அவன் தங்கச்சி நல்லா படிக்க வச்சிருக்கான். அந்த பொண்ணு அழகானவ, அடக்கமானவ, மரியாதை தெரிஞ்சவன். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் அந்த கல்யாணத்தை தடுக்க போறேன்? நீ சின்ன வயசுல ஆசைப்பட்டு ஒரு புலி பொம்மை வேணும்னு கேட்ட, உனக்கு நான் நெஜ புலியே வாங்கி கொடுத்தேன்.
யானை பொம்மை வேணும்னு கேட்ட, நிஜ யானையே வாங்கி கொடுத்த. அப்படிப்பட்டனா நீ விரும்பி கேட்கிற உன் வாழ்க்கை துறைவி யாரா இருந்தாலும் எந்த வீட்டுல இருந்தாலும் சம்பந்தம் பேசி கூட்டு வர வேண்டியது என் அப்பாவுடைய கடமை இல்லையா? தேங்க்யூ டேட். துளசியோட அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஃபேக்டரியில ஏதோ பிரச்சனைன்னு. இந்த பார், எனக்கு அந்த யூனியன் லீடருக்கும் பிரச்சனை தான். அதாவது ஃபேக்டரியில, வீட்டுல இல்லையே. நான் அவனு முதலாளி தொழிலாளிங்கிறது ஃபேக்டரியில தான், வரவுல இல்லையே. இப்ப சம்பந்தம் பேச நாம அங்க போறோமா இல்ல அவங்க இங்க வராங்களா கேட்டு சொல்லுப்பா. வேண்டாம் முதலாளி, வேண்டாம். என்ன தேடி நீங்க வரக்கூடாது, உங்களை தேடி நான் வந்துட்டேன். இந்த ஏழையோட குடும்பத்துல பொண்ணெடுக்க சமைச்ச உங்க பெரிய மனசு நான் கும்பிடுறேன். என்னதான் இருந்தாலும் முதலாளி முதலாளி தான். இந்த வீட்டுல உன் தங்கச்சிக்கு அண்ணனா, எனக்கு சம்பந்தியா, என் மவனுக்கு மச்சனா எந்த நேரத்திலயும் வரலாம். கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சிக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீட்டுல மருமகளா வரதுக்கு என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாண வேலை இருக்கு. நான் வரேங்க, வரேங்க. தேங்க்யூ டேட். அடுத்தது நம்ம கல்யாணம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? என் தங்கச்சி கல்யாணம். கருணா, உன் நல்ல மனசுக்காகத்தான் பெரிய இடத்துல உன் தங்கச்சி சம்மந்தம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறேன். என் தங்கச்சி கல்யாணம். கல்யாணம் மூடிடுங்க. இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். அவசியம் வந்துடுறேங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமில்ல, முதலாளி மகன். இந்தா, தங்கச்சி கல்யாணம். கருணா, முதலாளி வந்திருக்கார். முதலாளி நீங்க இங்க? துளசி, துளசி, என் தங்கச்சி துளசி. வணக்கம். இருக்கட்டுப்பா. நல்லா இரு. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு என் பையன் தேர்ந்தெடுத்து இருக்கான். நீ உள்ள போமா. போமா. டேய், என்னங்க அது? மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு அழைக்கணும். இது எங்க சைடு பத்திரிக்கை. தம்பி, கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டோம். எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுத்துட்டோம். விடிஞ்சா கல்யாணம். வரதட்சணை பத்தி பேசவே இல்லைப்பா. பயப்படாத, இந்த கல்யாணம் நிக்காது. ஏன்னா என் பையன் உன் தங்கச்சி விரும்பிட்டான். அவனை நான் ஏமாத்த மாட்டேன். அதுக்காக லட்சக்கணக்கில் பணமோ கிலோ கணக்கில் தங்கமோ உன்கிட்ட நான் கேட்க போறதில்ல. உன்னால கொடுக்க முடிஞ்ச ஒன்னதான் உன் தங்கச்சிக்காக வரதட்சணையா கேட்க போறேன். என் உயிரையே என் தங்கச்சிக்காக நான் கொடுக்க தயாரா இருக்கேன். உயிரா? அது நீயே வச்சுக்க. உன் தங்கச்சிக்காக என் தொழிலாளிகளை கொடுத்துரு. உனக்கு அண்ணங்கிற உறவு வேணுமா இல்ல தொழிலாளிகளோட தலைவங்கிற பதவி வேணுமா? ஒரு பக்கம் தங்கச்சி, இன்னொரு பக்கம் தொழிலாளிங்க. எது வேணும்? உயிருக்கு உயிரான தங்கச்சியோட எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்னா என் ஃபேக்டரி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் தொழிலாளிகளை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல தொழிலாளிங்க தான் வேணும்னா தங்கச்சிங்கிற உறவை அறுத்து எறிஞ்சிரு. இதுதான் நான் கேட்கிற வரதட்சணை. அந்த கர்ண தன்னோட தர்மத்தையே தானமா கொடுத்து தன் உயிரிழந்தான். இந்த கர்ணத்தை உயிரை விட மேல வைக்கிற ஒரே தங்கச்சிய தன் தொழிலாளிகளுக்கு தானமா கொடுக்கான். கண்ணா, சம்மந்தி விட்டு வரவ சொல்லிட்டு வர மாட்டேன். உங்க மனுவங்களை எக்காரத்தை கொண்டு என் தங்கச்சியை நினைக்க மாட்டேன். இதான சொல்ல போறீங்க? முதலாளி முதலாளி தான், தொழிலாளி தொழிலாளி தான். உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கும் இதான் வித்தியாசம். போயிட்டு வாங்க. அண்ணே,
இப்படி ஒரு கல்யாணம் வேணுமாண்ணே? துளசி, இந்த போர்ல உன் கல்யாணம் நடிச்சுனா இந்த அண்ணன் தோத்துருவான். தோக்க மாட்டேனே. நீ தோக்க மாட்ட. நீ என் பக்கத்துல இல்லைன்னா என்னன்னு எப்பவும் என் கண்ணிலேயே இருக்க. தொழிலாளிங்க என் கூட இல்லைன்னா என்னன்னு எப்பவோ என் ரத்தத்துல கலந்துட்டாங்க. உன்னை அம்மா வளர்க்கலைனாலும் அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்னை வளர்த்தது உண்மையா இருந்தா எக்காரணத்து கொண்டும் உன் மாமனார் மனசு புண்படாம நடந்துக்கணும். அங்க நல்ல பேர் எடுத்தாதான் எனக்கு பெருமை. சின்ன வயசுல நம்ம அம்மா சாகும்போது நீ உலகமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருந்த. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அண்ணன் உன்னை சிரிச்சுதாமா பார்த்திருக்கேன். இனிமேலும் உன்னை அப்படிதான் பார்க்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் தோத்துருவேன். எங்க அண்ணனை கண்டிப்பா தோக்க விட மாட்டேன்.